குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தேக்குக் அண்ட் யூமினோட பாட்டு எஃப்எஃப் தான்டா. இது இன்வெஸ்ட் கண்டென்ட்ஸ் எட்ஸட் ஃபஸ்ட்டுடா. போன தடவை என்ன நடந்திருக்கோன்னா தயாங்கும் ஜாங்குக்கும் டின்னர் சாப்பிட்டு அப்படியே போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஓகேடா, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன சத்தம் கேட்டுச்சுன்னா இல்லைன்னா ஏன் வயசு மாதிரி இருந்தா அப்சல்யூட்லி சாரிடா. நான் இந்த தடவை பேச்சு கிளியராக எடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடக்குதுன்னா ஜங்குக்கும் தாயாங்கும் ஜங்குக் ப்ளேஸில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஜங்குக் கிளம்புறான். வேற எங்கேயும் இல்லை, ரேஸ் ப்ராக்டிஸ்க்கு தான் கிளம்புறான். இங்கே தாயாங் ஏந்துட்டு வந்து கீழே பார்க்குறான். ஜங்குக் சொல்லு தாயாங், எங்கே போகிற? வேற இங்கே ரேஸ் ப்ராக்டிஸ் தான். அம்மா உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இல்லை, இன்னைக்கு காலேஜ் இல்லை. சரி, ஓகே. நான் ஜிம்முன்னு உனக்கு கால் பண்ணான். நான் அதை அட்டன் பண்ணி பேசினேன். அவன் கொஞ்ச நேரத்தில் உன்னை பிக்கப் பண்ண வரேன்னா. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, எங்கேயோ 2 பேரும் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்க போல், அதனால் கால் பண்ணான். இல்லை, நான் அவன்கிட்ட வேணான்னு சொல்லிடுறேன். என்ன ரேஸ் கூட்டிகிட்டு போ. டேய், உனக்கு தான் ரேஸ் ப்ராக்டிஸ், லைக் ரேஸ் பற்றி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரேஸராக இருந்துட்டு, ஆனால் நான் ரேஸ் பற்றி தெரிலனா அது முட்டாள்தனம். அதனால தான். இல்லை தாயா, நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த தடவை அவன் வேறு இருப்பான். என்னது? ஒன்றும் இல்லை. நான் அடுத்த தடவை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? ஜாங்குக்கா தாயா, என் சொல்கிறத கேளு. முடியவே முடியாது. என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட பேச மாட்டேன். என் வீக்னஸ் பாயிண்ட்லேயே நீ கையை வைக்கிற. அதெல்லாம் இல்லை தாயா, சின்ன குழந்தை மாதிரி அட்டம் பிடிக்காத. ஃபஸ்ட்டு சொன்னால் கேளு. அதெல்லாம் முடியவே முடியாது. என்ன தான் பிரச்சனை? என்ன கூட்டிகிட்டு போ தாயா. ஜாங்குக் எப்போ இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. வேணாம். என்ன நடக்கும்? இல்லைடா, அவன் லைக் என்னோட அதர் டீம்லேருந்து ஒருத்தன் வருவான். லைக் அவன் என்னோட எனிமின்னு சொல்லலாம். அவன் என் கூட ரேஸ் பண்ணுறவன். உன்னை பார்த்தானா அவன் உன்னை வம்பு வச்சுப்பான்டா. வேணாம், சொன்னால் கேளு. ஏற்கனவே அவன் என் வம்பில் இருக்கான். அவனை எப்படி அடித்து துரத்துனே தெரில. ஃபைனல் ரேஸில் தான் அவனை அடித்து துரத்த முடியும். இங்கே பாரு, நான் நெக்ஸ்ட் ரேஸ் ப்ராக்டிஸ் நாளைக்கு தான். நான் உனக்கு நாளைக்கே கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஜிம்முன்னு வேறு வரேன்றான். அம்மா லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டியா? இல்லை, அவன் ஹோம் பிளேஸுக்கு தான் போகலான்னு இருக்கான். ஏன் பிளேஸா? ஆமாம், அவன் ஜிம்முன் இங்கேயும் அவன் பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து அப்படியே நான் அவங்க ரூமுக்கு போகலான்னு. ஷோ, அதெல்லாம் கிடையாது ஜங்கு. என்னை கூட்டிகிட்டு போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? நீ இருக்கும்போது என்ன பண்ணிக்கிற போகிறான்? அவனும் ரேஸ் ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறான். அப்போ நீ இல்லாத டைம்லேயும் அவன் இருக்க மாட்டான். சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி, எப்படியாச்சும் போ. எனக்கு இன்னும் 5 minutes தான் டைம் தருவேன். ரெடி ஆகிட்டு வா. அதே மாதிரி ஜிம்முனுக்கு கால் பண்ணி நான் வரலன்னு சொல்லு. அவன் உனக்காக வெயிட் பண்ணி இருந்துருக்க போகிறான். அதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போயிடறான். தாயாங் வந்து ரெடி ஆகி ஜிம்முனுக்கெலாம் கால் பண்ணுறான். ஜிம்மின், தாயாங், நம்ம ரூமில் தான் இருக்கேன். இங்கே வந்துட்டியா? இல்லை, நான் வரல. ரொம்ப நாள் பிளான்டா. படத்துக்கெலாம் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். நம்ம மாலுக்கெலாம் போய் எதுவும் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டடீஸ்க்காக புக்ஸும் வாங்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி தான்டா ஃப்ரீ. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். தெரியும்டா, உனக்கு காலேஜில் நிறைய வேலை இருக்குது, அதனாலவே தெரியும். இருந்தாலும் சொன்னால் கேளு. இன்றைக்கி ஒன்றால் முடியாது. நான் ஃபஸ்ட் டைமாக ரேஸ் ப்ராக்டிஸ் ஜங்குக்கு என்னை கூட்டிகிட்டு போக போகிறான். நீயா? எனக்கு சிரிப்பாக வருது தாயா. நீ போகிறியா? உனக்கு தான் பிடிக்காதே. யார் சொன்ன பிடிக்காது? இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அதே மாதிரி ரேஸு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரேஸர், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ண முடியும்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். என்ன விளாடுற நீ? உனக்கு விளாடுற மாதிரி தெரிதா? உனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான்ல,
அப்போ புரியும் அவன் ஃபுட்பாலா இல்லைனா கிரிக்கெட்டாரா இல்லைனா வாலிபாலா பேஸ்கெட் பாலாரா என்ன இருந்தான்னு வச்சுக்கேன். அப்போ உனக்கு தெரியும் என் வலி. சரி நான் கிளம்புறேன், இன்றைக்கி வரல. இங்கே பார்த்தாயா நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடு, உனக்கு டைமே கிடைக்காது பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் கட் பண்ணிடுறான். இங்கே தாயாங் ஜங்குக் போயிடுறாங்க. அங்கே ரீச் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கார்லேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஜங்குக் சொல்கிறான், இங்கே பாரு, நான் சொல்கிற இடத்துல தான் உக்காடணும், சொல்கிற இடத்துல தான் போய் நிற்கணும், அது தாண்டி எதுவும் பண்ணிடாது. உனக்கு தண்ணி வேணும், ஒரு பச்சை தண்ணி வேணும்னாலும் நான் ஒருத்தனை, எனக்கு ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்க, அவனை நான் அனுப்புகிறேன், அவன் உனக்கு வருவான், புரியுதா? அவன் பேர் உன், ஓகேவா? சரி, அவன் பின்னாடி நீ இரு, ஓகேவா? ஒரு வேளை நான் சொல்கிற ஆள் லைக் இரு அப்படின்னு சொல்லி அவன் ஃபோட்டோ லைக் அவனும் ஒரு ரேசர் தானே. அப்போ அவன் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி அவன் காமிக்கிறான், இங்கே பாரு, இவன் பேர் தான் காய், இவன் எனக்கும் ஏற்ற ஈக்குவலான ஒரு ரேஸு தான், ஆனால் ஆப்போசிட் ரேஸு, ஓகேவா? ஆப்போசிட் ட்ரீம் ரேஸர். இவன் எங்களுக்குள்ளே நிறைய போட்டி அண்ட் நிறைய பகை இருக்குது. அதனால் இவனுக்கு மட்டும் நீ ஆளுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அவன் உன்னையும் நோண்டுவான், உன்னையும் என்ன பண்ணுவான். எப்பாரு அவன் பக்கம் மட்டும் போயிடாத, ஃபோட்டோ வேணால் இதை அனுப்புகிறேன், அவன் மூஞ்சி எல்லாமே பார்த்துக்கு வச்சுக்கோ. அப்படியா? ஒன்று வச்சுக்கிட்டே அவனை பார்க்கட்டா? ஏய் இல்லை இல்லை, சும்மா சொன்ன ஜங்குக்கா, அது புரியுதா? சரி சரி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் தாயாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஒரு இப்போ கீழே தான் ரேஸ் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாஸில் செஞ்ச ஒரு ரூம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். எல்லாம் அவனோட டீம்மேட்ஸ்க்கெலாம் சொல்லிடுறான், காய்ஸ் இங்கே கவனிங்க. சொல்லு ஜாகு. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். எப்படா உனக்கு எல்லாம் நடந்தது? அதெல்லாம் எப்படியும் நடந்தது விடு. ஆமாம் சுகா இங்கே உனக்கு நேற்று வந்தான், இன்னைக்கு வரல. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே? உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? சரி ஓகே. அண்ட் உன் இன்சார்ஜில் தான் இவனை விடுறேன். ஒரு வேளை காய் இவன் பார்க்க வந்தானா விட்டுறாத. அதை நான் பார்த்துக்கிட்டேன் ஜங்குக்கா, என் கையில் பொறுப்பு கொடுத்துட்டல, அதுதான் என் கையிலே இருக்கும். சரி ஓகே. அதே மாதிரி நம்ம டீம்மேட்ஸ் தவிர வேறு யார்ட்டையும் சொல்லிடுறது, முக்கியமாக சுகா கிட்ட சொல்லாத. எதுக்கு? ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்றோம், அதுதான் தனி விஷயந்தான். நீ அவன்கிட்ட நானே சொல்கிறேன். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தா அவன் கோச்சிப்பான், நானே சொல்லிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி ஒன்றும் தாயாங்கும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. மற்ற டீம்மேட்ஸ்லாம் கீழே லைக் அவங்க ஒர்க் பண்ண போயிடுறாங்க. ஜங்குக் அவன் ரேஸ் ப்ராக்டிஸ் போயிடுறான். இங்கே பின்னாடி சுகா வந்துடுறான். ஓன் சொல்லு சுகா, என்ன இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னேன்? இல்லை, வேலைலாம் முடிஞ்சுது, அதனால தான் வந்துட்டேன். ஆமாம் ஜங்குக் வந்தானா? அதுதான் வந்தான். ஹே, அது யார் உன் ஆளை? அது ஏன் ஆள்லாம் இல்லை. அப்போ யார்? உன் பக்கத்து வீட்டு ஆயாவா? யாரா அது? வாட் இஸ் யுவர் நேம்? ஏன் இங்கிலீஷ் தெரியாதா? உன் பேர் என்னதுடா? தாயா. எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன மெக்கானிக் இங்கே ஜாயின் பண்ணி வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் வேறு என்ன விஷயத்துக்கு? இல்லைண்ணா ஜங்கு கூட ஆட்டோகிராஃப், இல்லைண்ணா ஏன் ஆட்டோகிராஃப் வேணுமா? அதெல்லாம் இல்லை, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என் பேர் தாயா அண்ட் நான் ஃபைனல் இயர். இப்போ தானே சொன்னேன், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? அந்த வேலையோட சொல்லு. நான் ஜங்கு கூட பாய் ஃப்ரெண்ட். என்னத்த? என்ன பொய் சொல்கிறியா? காலேஜ் படிக்கிறேன்ற சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் சொல்லியிருக்காத. சின்ன பிள்ளையே அவன் மதிக்காமல் போயிடுவான். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். எங்கடா ஜங்குக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஒரு வார்த்தை சொல்லாமல் என்ன மயிர் பிடிங்கினுக்கான் அவன். நான் என்னோட பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சுகா, ரியல் நேம் யோங்கி, எல்லோரும் என்ன சுகான்னு தான் சொல்லுவாங்க,
ஓகேவா? நானும் உன் ஆளுன்னு இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் பேர் கொண்டு போய் சொல்கிறேன். ஜங்குக் அவனோட நான் தம்பின்னே சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, அவன் தான் எனக்கு தம்பி, ஓகேவா? அண்ட் சின்ன வயசுலேருந்து நாங்கள் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைக் நீ காலேஜ் படிச்சுன்னுக்குல்ல, அதோட 2 வயசு கம்மி பண்ணிப்போம். அப்போலேருந்து ஓகேவா, அப்போலேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 பேருக்கும் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ சொல்கிறேன், நீ இன்னும் அவன் பாய் ஃப்ரெண்ட் ஆனே கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வரேன், சரியா? நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லி சுகா கிளம்பிடான். அங்கே உன்கிட்ட கேட்குறான். சொல்லு. ஆமாம், இவர் என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, நம்பல மாட்டாரா? அவனுக்கு ஆள் இருந்தால் கூட ஜங்குக்கு நம்பிடுவான், ஆனால் ஜங்குக்கு ஆள் இருந்தால் நம்ப மாட்டான். ஏன்? அவன் எந்த பசங்க பொண்ணுங்கன்னு எட்டி கூட பார்க்க மாட்டான். அவன் ஒரு சரியான என்ன சொல்ல, பழம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேரக்டரு. என்ன ஸ்டடீஸில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு ரவுடி மாதிரி தான். ரவுடியிலே நல்ல ரவுடியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நல்ல ஸ்டடீஸு. தேவையில்லாத பர்சன்லாம் நோண்டி இருக்க மாட்டான், ஆனால் தேவையான பர்சன் மட்டும் வச்சு செஞ்சிருவான். இப்போ நான் என்ன சின்ன தப்பு நினச்சிக்கேன், என்னை வச்சு செஞ்சிருவான். ஆனால் தப்பே பண்ணலனாலும் அவன் வச்சுலாம் செய்ய மாட்டான். என்ன விளாட்றீங்க? ஷோ இப்போ நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்க? நான் சுகாவை சொல்கிறேன். சுகாலாம் சும்மாவே எங்களெல்லாம் நோண்டி நிற்பான், ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஓகே ஓகே, அப்போ நான் ஜிம்மன் மாதிரி சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஜிம்மன். எங்களெல்லாம் சும்மாவே நோண்டி நிற்பான், டீஸ் பண்ணி நிற்பான், அந்த மாதிரி கேரக்டர். அது சின்ன பிள்ளைத்தனம். என் ஆள் வந்து சாரி எங்கள் ஆள் வந்து என்ன சொல்ல, நீ நோண்டுறது வந்து டீசிங் நோண்டுறது இல்லைப்பா, அடிக்கிறது. இப்போ என்னை அடிக்காமல் போனது ஏன்னு தெரில, நீங்கள் இருக்கனால ஏன்னு தெரில, அவனா என்னை அடித்து தான் போவான், அந்த மாதிரி கேரக்டர். அப்போனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின் அவன் சைலண்ட் டைப்பு, உங்கள் சுகா வயலண்ட் டைப் போல். அந்த மாதிரி. ஆனால் வயலண்ட்டுன்னு சொல்கிறதோட இவன் பர்வெட்டா? ஆமாம், இவன் சரியான பர்வெட்டு. ஒரு பையனை கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், விட்டா மாட்டான், சரியான பர்வெட்டு. ஐயோ, இவகிட்ட நான் தள்ளி தான் நிற்கணும் போலையே. கவலைப்படாத, நீ ஜக்கு கூட ஆள்னால அவன் தனியாக தான் நிற்பான். அது நீயே தள்ளி போகலனாலும் அவன் தள்ளி போய் நிற்பான். அப்படியா, சந்தோஷம். சரி ஓகே, உனக்கு என்ன சாப்பிட வேணுமா? இல்லை வேணாம். இங்கே நல்லா இருக்கும்டா, சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்றியா? சரி இரு, செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. இங்கே என்னன்னா சுகா ஜங்குக்கு தேடி போகிறான். இந்த மயிர் எங்கே போனோம் அப்படின்னு அங்கே பார்க்குறான் ஜங்குக்கை. நிறுத்து, என்ன நீ நடு ரோட்டில் வந்து நிறுத்துன்ற, உன்னை ஏற்றிட்டு போனேன் என்ன கூட? சாரு என்னெல்லாம் ஏற்றிட்டு போயிடுவீங்களா? சரி அங்கே யார் மேலே ஒரு ஃபிகர் இருக்கான், அவன் ஆள் தான். அவன் எப்போ பார்த்தவனையா? பார்த்து பேசிட்டு போகலான்னு பார்த்தேன், கையில் நம்ம இருந்துச்சு, அதான் அடிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பையனை பார்த்தேன். ரியலாகவே அவன் ஆளாடா? ஆமாம், இப்போ என்னன்ற, நீலாம் எந்த பையன் பசங்கன்னு கூட எட்டி பார்க்க மாட்டியே, அதான் நான் ஒன்று மாதிரி கிடையாது. ஆனால் அவன் நல்ல பையன், ஆனால் தான் கரெக்டான ஃபிகரை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரி ஹாப்பியாரா மச்சான். ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பார்த்தியா, அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதுண்ணா. டேய் வேணாண்டா, ஏற்கனவே முதுகு வலிக்குதுடா, நீ அடித்து அடியிலலாம் இந்த தடவை ஒன்று தப்பிச்சிட்டான், நீ மாட்டாமல் இந்த எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடி அடிச்சிடான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என் கையால் ஒரு தடவை சாவாமல் இருப்பேன், அதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிடுச்சு நான் போயிட்டே இருப்பேன்டா. சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் வா, ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் நேற்றே பண்ணிட்டேன், நான் உன்னை பார்த்துன்னுக்கேன், அந்த சாலில் போய் உட்காரேன். சரி காய் வந்தது பார்த்தியா? பார்த்தேன், அவன் கார் வெளில தான் நிற்குது.
எனக்கு ஒரே ஒரு பயம், தாயாங்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டானா பெரிய கஷ்டம். கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் உனக்கும் அவனுக்கும் ஒன்றும் ஆகாது. சுகா, நீ எடுக்கிற வாய்க்கு எனக்கு எதுவும் ஆகாதுடா. ஆனால் அவனுக்கு என்ன ஆகிற போது தான் பையன். ஏன் நீ என்ன பண்ணிட போறா? ஏய், என் மச்சாவோட காலை நான் தொட்டவே மாட்டேன் பார்த்துக்கோ. நம்புகிறேன். நீ நம்பித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரி, வெட்டி மயிறு பேசாமல் ஃபஸ்ட்டு காய் எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாயேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி பிடிங்கி நிற்பாங்க பேர். அவன் எங்கேயாச்சும் பொறுக்கி நிற்பான், நீ விடு. ஏன்னா காய்ஸ் என்னை பற்றி தான் பேசுனீங்க போல. வந்துட்டான் பெரு மயிறு. ஹேய், எல்லா காய் தெருவில் போகிற நாய்ங்க பற்றி பேசாமல் உன்னை பற்றியா பேசுவாங்க? புரியல. என்ன டேரக்டாக சொல்கிறியா இன்டெரக்டாக சொல்கிறீங்களா மிஸ்டர் சுகா? இந்த வெண்ணை நீ ஏன் ஒரு தெருப்பு இருக்கி? உன்னெல்லாம் டீசெண்டாக திட்டாமல் வேலை எப்படிடா சொல்லுது? ஆமாம், மேலோட ஃபிகரை பார்த்தேன். என்ன பிக் பாயா? ஏய், அவன் ஒன்றும் ஏன் அதெல்லாம் இல்லை. அப்போ யார்? பிச்சைக்காரனா? போய் பிச்சைக்காரனை போய் மேலே உட்கார வைப்ப? ஏய், என்னண்ணா? ஏய் ஜங்கு எதுக்கு இவனு கூப்பிட்ற? இரு இப்போ என்ன உனக்கு? யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏய் சுகப்பானா, என்ன மச்சான், நீ கவலைப்பட்டாத, நான் அவனை பார்த்துப்பேன். ஏய், டோன்ட் வரி, டோன்ட் திங்க் லைக் தட், ஓகே? என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே மிஸ்டர் காய். அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் தான், ஓகேவா? நீ இப்போ போகலாம். யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் போல. ஏய், என்ன அடி கொடுக்கணுமா? போன தடவை அடி கொடுத்தது இப்போ பத்தாதா? ஜங்குக்கு நான் உங்ககிட்ட பேசல. ஹலோ, நீ என்கிட்ட பேசுறியோ அவன்கிட்ட பேசுறியோ அதெல்லாம் கணக்கில். இப்போ இது உன் பிளேஸ் இல்லை, நீ கிளம்பு. சரிடா, எப்படி இருந்தாலும் அவனை தெரிஞ்சுக்கு தான் போகிறேன். நான் கிளம்புறேன். ஏய், அங்கே என்ன போகிறேன்? என்னோடய ட்ரெஸ் ஷூட் மாற்றுறதுக்காக. அது உன் பிளேஸ்லையே சுற்றிட்டு போகிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஷோ டீ சுகா, இவனெல்லாம் இருக்கானே. நான் முதல்ல தாயாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பாருப்போ. இவ்வளோ பயப்படுறியா? அப்போ எதுக்கு ஆளை வச்சுருக்க? டேய் மச்சான், இவனெல்லாம் கொசு மாதிரிடா, அடித்தாலும் திரும்பி வர கேஸ். இவெல்லாம் நான் என்ன பண்ணுறது? சரி விடு, அந்த கொசுவை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இப்போ உன் ஆளை போய் பார்ப்போ, நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். சரி அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எங்கே தயங் காணும்? ஏய், உன் தயங்கா தயங்கா அவன் ரெஸ்ட்டும் போகிறேன்னு சொல்லி இப்போ தான் வெளில போனான். டீ, உன் கொண்டு முடிதான்னு வச்சுக்கணும்னு சொன்னேன். எங்கே அவன்? தெரியலையே. அவனுக்கு ரூட் காமிச்சியா? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டுன்னு முக்கியம் சொன்னால் கொஞ்சம் உள்ளே தானே இருக்குது அந்த ரெஸ்ட் ரூமு. அதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் தானே இருக்குது. ஷோ, ஏன்டா என்னாச்சு? டீ காய் இப்போ தாண்டா வந்தான், என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு போனான். ஷோ டீ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன்னு தான் சொன்னான். ஐயோ, தாயாங்க அங்கே போய் மாட்டினால செத்தேன். சரி, நான் போகிறேன், பாய். சரி, பார்த்து போ, இல்லைன்னா நானும் வரட்டான். சரி, நீயும் வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே தாயாங்கோ காயம் தான் பேசின்னு இருக்காங்க. லைக், ஹே கொள்ளுவாண்டு, இங்கே வா. சரி, நான் உனக்கு கொள்ளுவாண்டா? என்ன வேணும்? யார் நீ? ஹே, இந்த மூஞ்சி இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. 1 செகண்ட், எனக்கு எதுவும் மெசேஜ் வருது. டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மெசேஜ் லைக் ஜங்குக்கு வந்து மெசேஜ் போட்டிருப்பாள், இந்த ஃபோட்டோ வச்சுக்கோ, இதை பாருன்னு அப்படின்னு. அந்த ஃபோட்டோ அப்படியே பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, காயன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள், என்ன வேணும்? எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. ஓ, என்ன சார் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன வேணும்?
யார் நீ? இங்கெல்லாம் ஸ்டாஃப் ரூமுக்கெலாம் வரக்கூடாதே. நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்தேன். அப்படியா? போயிட்டு வந்துட்டிங்களா? இல்லை நான் ரூட் காமிக்கிட்டா? ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். அப்படியா? சரி சரி. யார் நீ மட்டும் சொல்லிட்டா நான் விட்டுறேன். நான் தான் சொல்கிறேன்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி போகிறான். அங்கே அதுக்குள்ளே கை பிடிச்சிடறான். என்ன 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 உனக்கு எதுக்கு இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ ஈகோ கோவம்? சொல், கையை விடுங்க, நான் போனோம். அட்டா யார் நீ? அதை சொல்லு. தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பிடுங்க போகிறீங்க? ஐயோ வா, என்ன இவ்வளோ நீடுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான். அப்பன்னு பார்த்து ஜங்குக்கு வந்துடான். டேய் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். என்ன மயிர் பண்ணியிருக்க நீ? உனக்கு என்ன வந்துச்சு? நான் தானே பேசுகிறேன். ஏய் அவன் ஆள் என்ன உனக்கு? ஐயோ ஜங்கு, அவன் ஆளா? தெரிஞ்சிருந்தா கிஸ் பண்ணியிருப்பேன். ஏய் அப்படின்னு சொல்லி அடிக்க போயிடறான். இங்கே ஒன்று தடுக்கிறான். ஏய் வேணாம் ஒன்றும் வேணாம், நீ போ, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஏண்டா உனக்கு நான் அடிச்சதான் பத்தலையாடா? அன்றைக்கி என்ன வேக்சின் மயிரெலாம் தெரியும்னு சொல்லி என்கிட்ட அடி வாங்கி கீழெல்லாம் விழுந்தா? அது இங்கே பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ சண்டை போட்ட வந்துச்சுக்கேன், நீ தான் கீழே விழுவ, நான் இல்லை. இங்கே பாரு, ரேஸு பார்த்தியா, அதில் கலந்துக்கிட்டியா, அவுட் ஆனியா, அப்படியே போ. இங்கே வந்து பெரிய சீனை போடுறேன்னு சொல்லி இங்கே வந்து உன்னோட சீன்லாம் இங்கே காமிச்சுன்னுக்காத, புரியுதா? உன் சீன்லாம் இங்கே பத்தே இல்லை. உன் தெருவில் இருக்க பிச்சைக்காரங்க தான் போடணும், புரியுதா? ஏய் என்ன அதான் நானும் கேட்குறேன், என்ன வேணும் உனக்கு காய்? ஏய் ஜங்கு, உன் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா கிஸ் தான் பண்ணியிருப்பேன், மேட்ரு எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன? ஏய் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி காலை பூச்சி கேட்குறான். ஓவராக பேசுகிறேண்ணா நீ? நானா? இங்கே பாரு, நான் ஒன்றும் ஓவரெல்லாம் பேசல, உண்மையாக சொன்னால் உனக்கு கசக்குது. இங்கே பாரு ஜவு, வேணா சொன்னால் கேளு. இங்கே தயங்க வேற இருக்கா, உன்னை பார்த்து பயப்படுறான். இங்கே பாரு, உன்னோட உண்மையான முகத்தை காமிக்கத்தோட இப்போ கிளம்பு, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி இவனை விட்டுட்டு போகிறேன், இல்லைன்னா முகத்தை உடச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி தாயாங்க ஜங்குக்கும் இங்கே போயிடறாங்க. தாயாங்கு கை காலம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஜங்கு பார்க்கலாம். ஹே பேபி, எதுக்கு நீ பயப்படுற? ஒன்றும் இல்லை, அவன் பக்கத்தில் இழுத்துட்டான், அதை பார்த்து தான் கொஞ்சம். அட நாளைக்கு வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது. அது இல்லை, அவன் சொன்னானே வான் தெரிஞ்சா கிஸ் பண்ணிடுவேன்னு, அதான். ஏன் உன்னை யாரா டச் பண்ண பிடிக்காதா? பிடிக்காது. சரி, இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லிட்டல, நான் யாருமே டச் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நான் சொல்லல. ஏய் நீ என்னோட ஜங்கு, நீ தொடாமல் இருந்துச்சுக்கேன், அதுதான் எனக்கு பிடிக்காமல் போயிடும். பேபி டைலாக்லாம் பேசுது. சரி வா, தண்ணி குடி வா அப்படின்னு சொல்லி இங்கே போகிறாங்க. சுகா வரான். டேய் நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காய் வம்பு இழுத்துதான், அதுக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டேன். எங்கே அந்த மயிரை திருப்பி நம்ம லைனுக்கே வந்து தொலைகிறான். அந்த மயிரை இன்னைக்கு முன் பார்த்துக்கிறான். ஒன்றும் கிழிக்கலாம் முடியாது, நான் தான் கிழிப்பேன். அந்த மூஞ்ச நான் இன்னைக்கு கிழிக்கலாம் மட்டும் பாருயா. இப்போ தாயாங்க இருக்கான், நம்ம ரியலான முகத்தை பார்த்தோன்னு என் பயந்துருவான். கவனங்கள். ஷோ உன் ஆளுக்காக தான் கம்முன்னு போயிருங்க, இல்லைன்னா இங்கே வேலை மாதிரி நடந்துருக்கும் தெரியும் சுகா. ஆனால் தான் கவனிக்க சொல்கிறேன். இந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் எந்த வம்பு இழுத்துக்காத, புரியுதா? சரி. தாயா ஒன்றுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகலை. இப்போ நம்புறீங்களா இவன் ஆளுன்னு? நம்புகிறேன். ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, உனக்கெல்லாம் ஆள் கிடச்சிதான்னு நம்ப முடியல. அவள் ஏதோ பிலிப் காட்டுறான் போல நான் நினச்சிட்டு, நீலாம் உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நான் சும்மா டீஸ் பண்ணி விட்டேன். ஆமாம் அப்படி தான் தாயா, இதெல்லாம் பெருசாக கண்டுக்காட. ஓகே ஜாங்கு, நான் கிளம்புறேன் இங்கேருந்து.
ஏய் என்னாச்சு? நீ தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட? இல்லை, நீ தான் ஒரு ரவுண்ட் அடிச்சல, அதே பார்த்துட்டேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஜிமினுக்கு நான் மெசேஜ் போட்டேன், நான் கிளம்புறேன். ஏய் ஏன்னா என்ன உனக்கு அன்கம்ஃபர்டாக இருக்கான்னு? அதெல்லாம் இல்லை, இப்போ நடந்தது என் மைண்ட் ஃபுல்லாக அது அதான். இல்லைனா நாங்கள் பேசுனது பயந்துட்டியா? இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இங்கே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு தோணுது. காய் என்னை பிடிச்சி இழுத்ததும், நீங்கள் 2 பேரும் பேசினதும், இப்போ சுகாவும் நீங்கள் பேசினதும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் போய் பேசலாம். நான் இப்போ கிளம்புறேன். ஏய் தாயா, நான் வேணா ட்ராப் பண்ணிட்டேன் உனிய. ஒன்றும் வேணாம் சுகா, நீ போ. இல்லை பரவாயில்ல சுகா, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஷோ இல்லை, ஒன்ட்ட தானே பேசணும், அதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஜங்கு, கொஞ்சம் இங்கே வாயேன். இது வரேன். என்னாச்சு? இல்லை ஒன் சார் சொன்னார். சார்லாம் ஒன்று வேணாம், முன்னே சொல்லு. சரி, ஒன்று சொன்னார், லைக் சுகாவோட பால் வெட்டினேன், நான் அப்படியே போகலாமா? ஹேய், அந்த மயிர் அப்படி சொன்னதுக்கெல்லாம் கவலைப்படாத. அவன் உண்மையான ஒரு முகத்தை காமிச்சான், ஆனால் எனக்குன்னு ஒரு சொந்தத்தை அவன் கை வைக்க மாட்டான். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, அவனும் கையில் வைக்க மாட்டான். அவன்கிட்ட ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்க தான் அவங்க கூட்டி போகிறான், வேறு எதுவும் இல்லை. அப்படி என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்குறேன். ஹலோ, கேட்குது. என்ன பண்ணிடுவீங்களா நீங்கள்? என்னைய தலையை வெட்டி கொடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன், கூட்டி போனேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அவனை கூட்டி போகிறேன் வா. சரி அப்படின்னு சொல்லி தாயாவும் நம்பி அவங்க கூட போகிறான். சுகா தாயா 2 பேர் பேசினுக்காங்க. தாயா சொல்லு. ஒன்றும் இல்லை, இப்போ நடந்தது பெருசாலாம் எடுத்துக்காத. உண்மையான முகத்தை நாங்கள் ஏன் அப்படி காமிக்காது இப்படி காமிக்காதுன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் உண்மையாகவே சொன்னால் நாங்கள் ஒரு டெரடான பீஸ் தான். உங்கள் குரூப்பில் யாருன்னா இந்த மாதிரி லைக் டீஸ் பண்ணுற ஆள், இல்லைன்னா சும்மாவே அடிக்கிற ஆள் யாருன்னா இருக்காங்களா? சும்மாவே டீஸ் பண்ணுற ஆள் இருக்கான். பேர் ஜிம்மன் பேர் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதான் அவன் டீஸ் பண்ணுறான் பார்த்தியா, அந்த மாதிரி நாங்கள் என்ன கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பானா, செம்ம சைலண்ட்டு அண்ட் சாஃப்ட் கைண்ட் பர்சன். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, கொஞ்சம் ரூடான பர்சன், வயலண்ட்டான பர்சன், அவ்வளோதான். ஜங்குக்கெலாம் காலேஜ் மெரிட்னாலே போதும், பிரின்சிபலே அடகிற அளவுக்கு அவன், புரியுதா? நான்லாம் ஹெட் மாஸ்டரே அலற விட்டவன், அந்த மாதிரி ஆள். சரி, இப்போ எதுக்கு இல்லை சொல்லியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இது நடக்கிறதுலாம் பெருசாக குழப்பமாக எடுத்துக்காத, ஓகேவா? சரி, இப்போ உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ நர்வஸாக இருக்க. உன் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளில சுற்று, சரியா? அப்போ உனக்கு ரிலீஃபாக இருக்கும். இதை பற்றி யோசிக்கவே ஒன்றும் இல்லை. கன்ஃபார்மாக ஜங்குக்கு கொண்டு சொல்லியிருப்பான். அவனுக்கும் ஜங்குக்கும் பகை இருக்கும், இல்லைன்னா எங்களுக்குள்ளே என்ன சண்டை இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்கா? ஸ்போர்ட்ஸே பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ் பிடிக்காதா? நான் உனக்கு கெஸ் பண்ணிட்டா, நீ ஒரு டாப்பரா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸ்போர்ட்ஸே பிடிக்காதுன்றிய, அதை வச்சே தெரியுது. இந்த மாதிரி ஆளுங்க தான் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கலன்னு சொன்னாங்க வச்சுக்கேன், அது தெரியும் நீ ஒரு டாப்பர்னு. அப்போனா என் லைக் ஜங்குக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவன் தான், ஆனால் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்குமே. பட் ஆனால் அவன் டெரடான பீஸ் தானே, ரூடான பர்சன் தானே, அதனால தான். அவன் ஸ்டடீஸில் கொஞ்ச நாள் வீக்காக தான் இருந்தான். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சான், அவன் பேர் நம்ஜுன் பேர். அவன் பெரிய ஒரு லைக் ஜங்குக் மாதிரி தான். சில மார்க்ஸில் அவன் கொஞ்சம் கம்மியாயிட்டான், வேறு எதுவும் இல்லை. அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமல் எனிமீஸ்ன்னு நினச்சிடாத. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா டாப்பர்ஸுக்கு ஒரு எனிமீஸ் வரும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை.
ஓ! அந்த மாரி சொல்கிறீங்களா? சரி. ஆ. அதனால் அப்படிலாம் நினைக்காத. நம்ஜூன் அப்பப்போ இங்கே வந்துட்டு தான் போவான். என்னைக்காச்சும் ஒரு நாள் காமிக்கிறேன். சரியா? அவன் பெரிய ஆக்டர் தான். ஆக்டரா? ஆமாம். என்ன நீங்கள் உங்கள் குரூப்லலாம் ஒன்று பெரிய ஃபேமஸ் ஆகிடுறீங்க, இல்லைனா பெரிய ரேஸர், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக அப்படி இருக்கீங்க. ஆ அது எங்களுக்கு நெவர் கிவ் அப் அவர் ட்ரீம்ஸுன்னு ஒரு பெரிய ஒரு வேர்ட் லைக் ஒரு லைனே உருவாக்கி ஒரு போர்டாக வச்சுட்டோம். அதனால் அதை பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு. அதனால் தான் எங்களோட ட்ரீம்ஸை நாங்கள் கிவ் அப் பண்ணதில்லை. அவனுக்கு ஆக்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான். நல்லா மார்க் எடுக்கிறவன்னு சொல்கிறீங்க, ஆக்ட் பிடிக்குன்றீங்க. ஏன் இந்த மாதிரி பிடிக்கக்கூடாதானே? இல்லை அப்படி சொல்லலை. நீ எப்படி சொன்னாலும் அப்படி தான் தோணுது எனக்கு. ஸோ கூட ரொம்ப வச்சுக்கூடாது போலே. ஆமாம் எங்கிட்டலாம் ரொம்ப வச்சுக்காத, சரியா? சரி, ஓகே, சொல்லுது கேளு. எங்கே விட்டேன்? என்ன மிஸ்ஸுக்குள்ளே. இப்போ உனக்கு நீ டாப்பர் தானே. உனக்கு எவனாச்சு நான் டாப்பர் பார்த்தா, வேறு யாரா டாப்பர் பார்த்தா உன்னோட அதிகமாக மார்க் எடுத்தானா என்ன மிஸ் சொல்லலை. அந்த மாதிரி பகை தான் எங்களுக்குள்ளே, வேறு எதுவும் அவன் இல்லை. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரிய பகை, இல்லைன்னா எங்கள் அப்பா கூடயும் அவன் அப்பா கூடயும் சண்டை, அந்த மாதிரிலாம் நினைக்காத. சின்னதாக அவ்வளோதான். ஓகே. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சரியா? கால் பண்ணிட்டியா? யாருக்கு? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வந்துன்னுக்கான். சரி, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். வந்துட்டானா நீ கிளம்பு, ஜங்குக்கு சொல்லிடு, ஓகேவா? சரி, நான் சொல்கிறேன். சரி. இல்லைனா அவன் வர வரைக்கும் நான் இங்கேனா இருக்கட்டா? இல்லை வேணாம், நீங்கள் வேணால் போங்க. இல்லை வேணாம். திருப்பியும் அந்த ஆள் வந்துருப்பானா, காய் வந்துட்டானா கஷ்டம். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே ஜிமின் வந்துடுறான். தாயம், என்ன வரமாட்டேன்னு சொல்லி நீ கூப்பிட்ருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி. சுகா சார், நான் கிளம்புறேன். இந்த சாரு மோர்லாம் தேவையில்ல, நீ நார்மலாக சுகாவை கூப்பிடு. அண்ட் அது யார்? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின். ஓ, இவன் தான் அந்த ஜிமினா? பேரும் நல்லா இருக்கு, ஆளும் நல்லாயிருக்கான், பெரிய ஆள் போலையே. தாயாங், அது சுகா சாரா? ஆமாம். என்ன இப்போ? எனக்கு சுகா சார்னா ரொம்ப ஃபேனா? போய் பேசு. என்கிட்ட ஒரு பேனா கூட இல்லையா? சூப்பர். இரு, இந்த பேப்பர் ஒன்று வச்சுக்கோ. என்னது இது? இது வந்து ஜங்குக்கிட்டேருந்து ஒரு சின்ன போஸ்டர் எடுத்து வந்துட்டேன். இது அவன் மேலே ஃபேனாக இருக்குன்னு சொல்லி காமிச்சு லைக் ஃபேன் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோ. சரி, அந்த பேனை கொடு. இந்தா அப்படின்னு சொல்லி பென் கொடுத்துட்டு அந்த போஸ்டர் கொடுத்துருப்பேன். சின்ன போஸ்டர் தான், ஒரு லைக் ஒரு பிக்சர் சைஸில் இருக்கும். என்ன? நான் உங்களோட பெரிய ஃபேன். எனக்கு ஜங்குக் சுகா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மட்டும் ஆட்டோகிராஃப் பண்ணிடுறீங்களா? எந்த மீனிங்கில் சொல்கிறான் இவன்? பர்சனலாக பிடிக்குன்றானா, இல்லைன்னா ஃபேனாக பிடிக்குன்றானா? சுகா வந்துட்டு கொழுப்புதே. சுகா, அந்த மாதிரி எதுவும் யோசிக்காத. கொடு அப்படின்னு சொல்லி அவன் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். அப்பா, இவ்வளோ நாள் ஆசை. தேங்க்யூ தாயா. ஏன் நீ ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜங்குக்குலேருந்து சுகா வரைக்கும் அவ்வளோ ஃபேன் ஆட்டோகிராஃப்னு இருக்கு, நிறைய வாங்க முடியுது. அப்படியா? சரி, போகலாமா? போகலாமே. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஒரு வேளை பின்னாடி என்ன சத்தம் கேட்டுச்சுன்னா, இல்லைனா என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் சாரிடா. ஏன்னா இங்கே நிறைய சவுண்டு, நெக்ஸ்ட்டு லைக் இங்கே ரெயின் வர மாதிரி இருக்குது, தண்டர் லைக் லைட்டனிங்ஸ் சாங்ஸ்லாம் சவுண்டுலாம் நிறைய கேட்டுச்சு. அதனால தான் பேக்ரவுண்ட் சத்தம் ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா
சாரிடா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்டா.